செங்கோட்டையனை அப்படி அனுப்பிவிட்டு அமித்ஷா தான் அனுப்பிச்சிருக்காரு. எங்கே சார் லாஜிக் இருக்குது? அமித்ஷா அப்படி அனுப்பிவிட்டு அவரை வளர்க்குறதுக்காக சார் என்டிஏன்னு ஒன்று ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில். அதுக்கு தலைவராக எடப்பாடி அறிவித்தார். இன்னும் நாங்கள் என்டிஏவை பலப்படுத்துவோம்னு சொல்லி தான் கடைசி பேட்டி, அமித்ஷாவோட பேட்டி, தமிழ்நாடு பாலிடிக்ஸை தொடர்புபடுத்தி கொடுத்த பேட்டி. என்டிஏவை நாங்கள் மேலும் பலப்படுத்துவோம், அதற்கு எல்லோருடனும் பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அதாவது தாவேக்காவை நீங்கள் உங்கள் அணியில் சேர்ப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கு அமித்ஷாவிடமிருந்து வந்த பதில். செங்கோட்டை நாங்கள் அனுப்புறது மூலமாக தாவேக்கா எங்கே வரப்போகுது? நீங்கள் தாவேக்காவை தனிப்பட்ட முறையில் பலப்படுத்துதான்னு துணை போகிறீங்க. ஸோ அதில் லாஜிக்கே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஜேபி என்னதான் சார் நினைக்குது? எதுக்கு சார் செங்கோட்டையனை தூண்டி விட்டீங்க? எதுக்கு சார் அவர் டெல்லி கூப்பிட்டீங்க? ஏதோ புதுவிதமான ஸ்வீட் வந்திருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்க கூப்பிட்டீங்களா? எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்களா? இல்லை அதிமுக ஒழிக்கணும்னா எதுக்காக அவங்களோட போய் கூட்டணி சேர்றீங்க? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கழகங்கள் இல்லா தமிழகம் பொன்னார் காலத்தில் தொடங்கினது. அப்படி இல்லை, அதிமுக கூட்டணி வச்சிட்டிங்க. அப்போ அந்த கூட்டணி பலப்படுத்துறதுக்கு பதிலாக அதை பலவீனப்படுத்துகிற மாதிரி, சரி அது வரைக்கும் கூட விட்டுருங்க, பீகார் தேர்தல் முடிச்சுட்டு வர்றோன்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்துச்சு. அமித்ஷாவோ இந்த தமிழ்நாட்டை நோக்கி எங்களுடைய பார்வை அப்போ தான் திரும்பினீங்க. இந்த 4 நாளாக செங்கோட்டையன் படாத பாடு வர்றாருல, அப்படிங்கிறார் இப்படிங்கிறார், கொஞ்சம் மாறி மாறி பேசினார், தடுமாட்டத்தில் இருக்கிறார். என்ன செய்கிறேன்னு புரியாமல் தான் இருந்தார் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும்.